ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிடத்தில் உள்ள பல சுவையான தகவல்களில் ஒன்று இந்த திசாபுத்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த திசாபுத்தி இதை மட்டுமே வச்சு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொன்னால் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். திசாபுத்திங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வெறும் திசாபுத்தியை மட்டுமே வச்சு பலன் சொன்னால் கண்டிப்பாக அது பலிக்காது. அது எங்கே பலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 30 டிகிரி இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ராசியில் திசை நடத்தக்கூடிய கிரகம் ஒரு இடத்துல இருக்கும், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இன்னொரு இடத்துல இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தும் இருக்கலாம், பிரிஞ்சும் இருக்கலாம், மறைவிடங்களில் இருக்கலாம், பாதகஸ்தானத்தில் இருக்கலாம், பகை வீட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த திசையும் இந்த புத்தியும் எப்படி நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு பார்க்குறது ஒரு விதம். அப்படி பார்க்கும்போது திசை நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு நட்பு கிரகமா பகை கிரகமா, அது நல்ல நிலையில் இருக்கா, சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கையை பெற்றிருக்கா, இப்படிலாம் பார்த்து தான் இந்த கிரகம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். அடுத்தது அதே போல் தான் ஒரு திசையிலையும் 9 புத்திகள் மாறி வந்துடும் இல்லையா, அந்த நடக்கக்கூடிய இந்த புத்தி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது அடுத்து ஒரு விஷயம். அப்போ திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் இதிலேருந்து அது எங்கே இருக்குது, அதுலேருந்து இது எங்கே இருக்குது, அது எந்த ராசி வீட்டில் இருக்குது, இது எந்த ராசி வீட்டில் இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன நட்பு என்ன பகை, இப்படியெல்லாம் பார்த்து தான் ஓரளவு பலனை சொல்ல முடியும். இந்த திசாபுத்தியை மட்டுமே வச்சு பலனை சொல்வது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது, நல்ல வலிமையான வீடு, ரொம்ப அரண்மனை போன்ற வீடாக இருந்தாலும் இந்த வீட்டை சுற்றி மிகப்பெரிய வெள்ளம் சூழ்ந்து நிற்கிறப்ப அந்த வீட்டில் இருக்கிறவங்க அங்கே வசிக்க முடியுமா? அது மாதிரி தான் திசாபுத்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வலிமையான வயல்வெளிகளையும் எடுத்துக்கலாம், தோட்டம் துறவுகளையும் எடுத்துக்கலாம், நல்ல பங்களா அரண்மனை போன்ற வீடுகளையும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை மட்டுமே வச்சுட்டு பலன் சொல்லக்கூடியது. அடுத்தது இந்த கோச்சார நிலைகளையும் பார்க்கும்போது தான் அது கிளைமேட்டு, வெயில் அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், வெள்ளம் வரலாம், இதெல்லாம் வச்சு தான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அனுசரித்து பலனை சொல்ல முடியும். சில இடங்களில் பார்க்கும்போது இப்போ இந்த கேபி சிஸ்டம் மாதிரி இடங்களில் பார்க்கும்போது அவங்க ஒரு டிகிரி வைஸாக எடுப்பாங்க. அப்போ ஒரு அவங்களுக்கு ராசி கணக்கு கிடையாது, பாவம் தான் கணக்கு. இந்த ஒரு பாவம்ங்கிறது ஒரு ராசியோட லாஸ்ட் எண்டாக இருக்கலாம், இடையில ஒரு ராசி ஃபுல்லாக வரலாம், அடுத்த ராசி வரைக்கும் போகலாம், அல்லது இதிலேருந்து இது வரைக்கும் பாதி வரைக்கும் போகலாம். அந்த பாவமுனை கணக்குகள் எடுக்கும்போது திசை நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு எந்த இடத்துக்கு உரிய கிரகம் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அடுத்தது அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை எடுப்பாங்க. அதே போல் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்குது, அதோட நிற்கிற நட்சத்திரம் அதோட உபநட்சத்திரத்தை எடுத்து இது ரெண்டும் கம்பைன் பண்ணி சொல்லும்போது அது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி ரொம்ப சரியாக இருக்கான்னு பிறந்த நேரத்தை சரி செய்து விட்டு பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த திசை புத்தி அந்தரம்ங்கிறது அந்த காலகட்டங்களில் அந்த நேரங்களில் கணிந்து வரலாம் அப்படிங்கிறது சரியான பாயிண்ட்டாக இருக்கும். இதை விட்டுட்டு இப்போ இந்த லக்னமே சரியாக தவறா அப்படின்னு கணிக்கிறதுக்கே ரொம்ப போராட்டமான காலகட்டங்களில் இல்லை இந்த பஞ்சாங்கம் தான் சரி, இல்லை அந்த பஞ்சாங்கம் தான் சரி அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதை இது சரியாக தவறான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு பல ரூட் இருக்குது. கேபி சிஸ்டத்தில் சில விஷயங்கள் இருக்குது, பாரம்பரிய விஷயங்களில் சில விஷயங்கள் இருக்குது. பெயர்களெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த பெயர்களின் அடிப்படையில் வச்சிடும் ஒரு சம்பவங்கள் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்ன புள்ளி நின்னா இந்தந்த நிகழ்வுகளோட தொடர்பு இருக்கும், இந்தந்த குவாலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரும் இல்லையா. இந்த அடிப்படையில் வச்சு சொல்லும்போது தான் இந்த திசாபுத்திங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திசாபுத்தியில் எந்தெந்த கடவுள்களை வழிபடுவது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது ஜென்ரலாகவே உங்களுக்கு சூரிய திசை நடக்கிறத வச்சுப்போம். சூரிய திசை அப்படின்னாலே சிவனை தானே வழிபடுவோம். சூரிய திசையில் சூரிய புத்தி நடக்கும்போது அது சாத்தியம். அடுத்து சூரிய திசையில் சந்திர புத்தி நடக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் தான் இல்லையா. அப்போ அர்த்தநாரீஸ்வரர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அம்மையப்பன் மாதுருபாகனுங்கிற பேரில் உள்ள கடவுள்களை வழிபடும்போது அது சிறப்பை கொடுக்கும். அப்போது என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு அது நமக்கு சாதகமாக இருந்தால் அதை வழிபடலாம், இல்லாட்டி வழிபடாமல் இருக்கலாம் இல்லையா. நடக்கிற திசையும் நல்லா இல்லை புத்தியும் நல்லா இல்லைங்கும்போது அதை போய் வழிபட்டு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது. இருந்தாலும் நல்ல பலன்களை கூட்டிக் கொள்வதற்காகவும் கெடு பலன்களை ஓரளவு தடுப்பதற்காகவும் இது மன ரீதியாக சில வலிமையை நமக்கு கொடுக்குதுங்கிறதுனால நம்ம அந்த வழிபாடுகளை எந்தெந்த நேரத்தில் என்ன கடவுள்களை வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை சூரிய திசையில் செவ்வாய் புத்தி நடந்தால் என்ன வழிபடலான்னா, இது ரெண்டுமே மருத்துவ கிரகம் இருக்கிறதுனால மருந்து பெயர் உள்ள ஒரு சிவனை வழிபடலாம், வைத்தீஸ்வரனை வழிபடலாம், மருந்தீஸ்வரரை வழிபடலாம் இல்லையா. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா. இப்படி தான் அதை நீங்கள் பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுவாமிநாதரையும் வழிபடலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரிய திசையில்
புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ சூரியனும் புதனும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே பார்த்திங்கன்னா சிவா விஷ்ணு டெம்பிளை வழிபடலாம் இல்லையா? சிவாங்கிறது இந்த இடத்துல சூரியனை குறிக்குது, விஷ்ணுங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை குறிக்குதுங்கிறதுனால சிவா விஷ்ணு டெம்பிளை வந்து இது முக்கியமாக பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமையில் இந்த வழிபாடை நீங்கள் வச்சுக்கணும். அந்த சிவா விஷ்ணு டெம்பிள் மட்டும்தான் வழிபடலாமான்னா அப்படி இல்லை. நடராஜரை வழிபடலாம், சத்யநாராயண பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் இந்த சூரிய திசை புதன் புத்தி இதே தான். புதன் திசை சூரிய புத்திலையும் அதே கடவுளை தான் வழிபடலாம். எல்லாத்துக்கும் இப்படி தான் மாறி வந்துக்கணும். சூரிய திசையில் குரு புத்தி நடக்கிறதா வச்சுப்போம். சூரிய திசையில் குரு புத்தி நடக்கிறதுனா அது என்ன பண்ணலான்னா, கூடுமான வரையும் பார்த்திங்கன்னா இந்த பரமசிவம் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை வழிபடலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. சில இடங்களில் இதே பேரில் பரமசிவன் கோயில் அப்படிங்கிற பேர்லேயே கோயில் இருக்குது. அப்படி இல்லையா, சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில் எல்லா பகுதியிலும் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும். வருஷத்தில் 1 நாள் 2 நாள் இந்த சூரிய வெளிச்சம் படும். அந்த சிவன் கோயிலை கண்டுபிடிச்சி அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது சூரிய திசையில் சுக்கிர புத்தி நடக்குதுன்னு வச்சுப்போம். சூரிய திசையில் சுக்கிர புத்தி நடக்கும்போது என்ன கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளீஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன் வெள்ளீஸ்வரர்னு குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம்னா, சூரியனுக்கு ஈஸ்வரர், இந்த பக்கம் சுக்கிரனுக்கு வெள்ளிங்கிறதுனால வெள்ளீஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அந்த வழிபாடை வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, அக்னீஸ்வரரை வழிபாடு செய்யலாம். ஏன் அக்னீஸ்வரர் எடுக்கிறோன்னா, கஞ்சனூர் சுக்கிர தலமாக தானே எடுக்கிறோம். அப்போ சுக்கிரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் சம்மந்தப்படுற இடங்களும் பார்த்திங்கன்னா அக்னீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வர்றதுனால அந்த பெயரில் உள்ள சிவன் கோயில்களையும் நம்ம கண்டிப்பாக வழிபடலாம். அடுத்தது சூரியனும் சனியும் சம்மந்தப்பட்டால், இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகங்கள் தானே. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கபாலீஸ்வரரை வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரபேஸ்வரரை வழிபடலாம். சில நேரங்களில் நரசிம்மரை கூட வழிபடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த திசாபுத்திகளுக்கு ஏற்ப நீங்கள் என்ன கடவுளை வழிபடலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. சரி, சூரியனோட ராகு சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும் சரி, அது நம்ம ஒரு கிரகண தோஷம்னு எடுப்போம். அந்த கிரகண தோஷத்துக்குரிய நிவர்த்தி அந்த கிரகண நாட்களில் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெயர்களில் உள்ள கடவுள்களை, நாகராஜா, நாகேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள கடவுளை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சூரிய திசைக்கும் மற்ற புத்திகள் வரும்போது என்னென்ன கடவுளை வழிபடலான்னு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது பார்க்கும்போது சந்திர திசையில் அந்த மற்ற கிரகங்களோட சேரும்போது என்னென்ன கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சந்திரனோட செவ்வாய் சேரும்போது என்ன கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாரியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது என்ன மாரியம்மன் வழிபாடு? செவ்வாய்க்கும் இந்த பக்கம் மாரியம்மனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உறவுமுறை பெயர்களை எல்லாம் குறிப்பிடுவது செவ்வாய்ங்கிறதுனால அது அம்மனாக இருக்கலாம், அப்பானாக இருக்கலாம், என்ன பேரில் வந்தாலும் சரி அதை வழிபடலாம். சூரியனும் சில நேரங்களில் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கலாம். ஆனால் உறவுமுறை பெயர்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடியது செவ்வாய்ங்கிறதுனால மாரியம்மன் வழிபாடு வச்சுக்கலாம். தண்டபாணிங்கிற பேரில் உள்ள முருகனையும் வழிபடலாம். சாரங்கபாணிங்கிற பேரில் உள்ள பெருமாளையும் வழிபடலாம். இப்படி பல வழிபாடுகளை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும். அதே போல் சந்திர திசையில் செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் பாலமுருகன் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பை தரும். இது எப்படின்னா, ஒரு பக்கம் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாடு நடத்துறது உங்களுக்கு நல்ல சிறப்பை தருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சந்திரனும் புதனும் சம்மந்தப்படும் போது என்ன கடவுளை வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ சந்திர திசையில் புதன் புத்தி நடந்ததுன்னா எங்கே வழிபடலான்னா, பவானி அப்படிங்கிற பெயரில் உள்ள அம்மன் எங்கே இருக்கோ அந்த அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பை தரும். அதே போல் நதிகள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களையும் வழிபடலாம். உதாரணத்துக்கு இதை நம்ம சங்கமேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சந்திரனோட குரு சம்பந்தப்படும் போது என்ன வழிபாடு செய்யலாம்? சந்திர திசையில் குரு புத்தி அல்லது குரு திசையில் சந்திர புத்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி நடந்ததுன்னா சந்திர மௌலீஸ்வரரை வியாழக்கிழமை அல்லது திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது சந்திரன் திசையில் சுக்கிர புத்தி நடந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும், அல்லது சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்படும் போது எதை வழிபடலான்னா, இங்கும் பார்த்திங்கன்னா மாரியம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது ரெண்டுமே மழையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா மாரிங்கிறது அம்மனையும் குறிக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரனையும் குறிக்கும், இந்த பக்கம் சுக்கிரனையும் குறிக்கிறதுனால மாரியம்மன் வழிபாடு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சந்திரனும் சனியும் ஒரு இடத்துல சம்மந்தப்படும் போது என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். முத்து அப்படிங்கிற பேரில் உள்ள சில அம்மன்களை வழிபடலாம். முத்தம்மன் வழிபாடு, முத்தாரம்மன் வழிபாடு கூட ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது பார்க்கும்போது சந்திரனோட ராகு கேது சேர்ந்திருந்தால் கூட நாகாத்தம்மன் அந்த மாதிரி வந்து நாகப்பெயரில் உள்ள அம்மன்கள், புற்று இருக்கக்கூடிய அம்மன்கள் இதையெல்லாம் வழிபடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு திசையிலும் ஒரு ஒரு புத்தி நடக்கும்போது என்ன வழிபாடுகளை மேற்கொள்வதுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக கொடுத்துருக்கேன். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செவ்வாய் அந்த மாதிரி புதன், குரு இந்த திசைகள்லாம் என்னென்ன பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.